அக்கா பிள்ளைய மாமன் பிள்ளைய பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்வது என்ற முறை இருக்குது. சித்தப்பா பையனை சித்தி பொண்ணை கட்டுவதில்லை என்று இருக்குது. ஆமா. அது அந்த குரோமோசோம்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம் என்று 2 குரோமோசோம்கள் இருக்கின்றன. இந்த எக்ஸ் குரோமோசோம் பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். இப்போ ஒரு ஆணிடத்தில் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் பெண்ணிடத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ் குரோமோசோம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது பெண் குழந்தை ஆயிடுது. பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் ஆணிடத்தில் இருக்கிற ஒய் குரோமோசோம் ஒன்னா சேர்ந்தா அது ஆண் குழந்தை ஆகும். இப்படித்தான் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உற்பத்தி ஆகின்றது. இப்போ ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்னொரு பேரனுக்கு பேத்திக்கு வரணும்னா அது கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணிடத்துல இருந்து பையனுக்கு போய் பையன்கிட்ட இருந்து திரும்ப பேத்திக்கு வரும். அப்படிதான் வர முடியுமா தவிர நேரடியாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு பையன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது. இதனால என்ன ஆகுனா ஜெனட்டிக்கலி பல பாரம்பரிய நோய்கள் பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கிறது பெண்ணுக்குள்ளே ஒன்று சொந்தக்குள்ளே பண்ணுவதனால பல பிணிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஜெனட்டிக்கல் ஸ்டடீஸ் காட்டுகிறது.